யாருடைய பிறந்த நாளை மட்டுமே நாம் கொண்டாட வேண்டும்? ஏன்? ஓம் சாந்தி. சிவதந்தை கூறுகின்றார், நான் இப்பொழுது இந்த பிரம்மாவின் உடலில் இருந்து அவரது கமல வாயின் மூலமாக உங்களுக்கு ஞான முத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். பிறகு அவர்கள் பக்தி மார்க்கத்தில் கௌமுக் என்று சொல்லிவிட்டார்கள். அதாவது லிங்கத்தின் வழியாக தண்ணீர் வெளிப்படுவதை போன்று காட்டிவிட்டார்கள். இதுவோ பக்தி மார்க்கத்தின் விஷயமாக இருக்கின்றது. ஆனால் தண்ணீர் மூலமாக யாரும் தூய்மையாக முடியாது. ஆகையால் அது தண்ணீரின் விஷயம் அல்ல, அது ஞானத்தின் விஷயம் என்று தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். மேலும் நான் இவரது கமல வாயின் மூலமாக ஞான முத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் கர்ப்பத்தில் பிறப்பதில்லை. இந்த பிரம்மாவின் உடலில் மறு அவதாரம் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு செய்கின்றேன். ஆகையினால் எனக்கு தான் பாரதத்தில் கூட ஜெயந்தி கொண்டாடுகின்றார்கள். ஏனென்றால் பாரதத்தில் தான் சொர்க்கம் ஸ்தாபனையாகி இருந்தது. மேலும் நான் படைப்பவனாக இருக்கின்றேன். நானே ஒரே இறைவன் படைப்பவர் என்று சொல்லப்படுகின்றார். மேலும் அனைவரும் படைப்புகள். ஆகையினால்தான் எனக்கு ஒருவனுக்கு மட்டுமே ஜெயந்தி, சிவ ஜெயந்தி பாரதத்தில் கொண்டாடப்படுகின்றது. அதன் முக்கியத்துவம் இப்பொழுது சங்கம் யுகத்தில் தந்தை வந்து அவரது பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் மூலம் அவருக்கு மகத்துவம் ஏற்படுகின்றது. மேலும் பக்தி மார்க்கத்தில், அதாவது துவாபர யுகத்திலிருந்து கீதை ஜெயந்தியும் கொண்டாடுகின்றார்கள். கீதை என்பது சாஸ்திரமாக இருக்கின்றது. ஆனால் அது சத்யுகத்திலும் திரேதாயுகத்திலும் இருப்பதில்லை. ஏனென்றால் அங்கே எந்த ஒரு சாஸ்திரமும் இருக்க முடியாது. மேலும் இங்கே தந்தை நமக்கு படிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் மூலமாகத்தான் நாம் படித்து நமது சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைகின்றோம். அங்கே எந்த ஒரு சாஸ்திரமும் இருக்க முடியாது. ஆகையால் இங்கே தந்தை எவ்வளவு சாரத்தோடு நமக்கு இந்த கீதையை சொல்லி புரிய வைக்கின்றார். இதுதான் ராஜயோகம் என்று சொல்லப்படுகின்றது. இதன் மூலம்தான் அனைவரும் தூய்மையாகி, அதாவது தந்தையின் குழந்தைகள் தூய்மையாகி விடுகின்றார்கள். மேலும் அனைவரும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். மேலும் இந்த பழைய உலகம் விநாசமாகவிருக்கின்றது. புதிய உலகமான சொர்க்கமும் ஸ்தாபனை ஆகிக் கொண்டே இருக்கின்றது. இதில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று ஸ்தாபனை, இன்னொன்று விநாசம். இரண்டுமே இந்த நேரத்தில் தான் நடக்கின்றது. தந்தையின் மூலமாக பிரேரணை ஏற்பட்டு நடக்கின்றது. ஆனால் தந்தை ஞானத்தை கொடுத்து கொண்டு சொர்க்கத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கின்றார். மேலும் அவர் சொல்கின்றார், தர்மஸ்தாபகர்கள் வந்த நேரத்தில், அதாவது கிறிஸ்து, புத்தா, முகமது வந்த நேரத்தில் உலகம் விநாசமாவதில்லை. ஏனென்றால் அப்பொழுது விநாசமாகும் நேரம் வரவில்லை. இப்பொழுதுதான் இந்த உலகம் மிகவும் பழையதாக ஆகிவிட்டதன் காரணமாக விநாசம் நடக்கவிருக்கின்றது. பிறகு சொர்க்கமும் இந்த பாரதத்தில் உருவாகி விடும். ஆதலால் இதற்கு காரணமாக இருப்பதோ சிவதந்தை தான். ஆகையால் அவரின் ஜெயந்தியை மட்டுமே நாம் கொண்டாட வேண்டும். ஓம் சாந்தி.